எல்லாத்துக்கும் வணக்கங்க. இது உங்கள் தமிழ் கிரேக். இப்போ நம்ம சேப்பா ரெசிபி என்னென்னு பார்க்கலாங்க. பெருமா சைடெல்லாம் ஃபேமஸாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையில எல்லா மாவட்டத்துக்கு வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ அழிஞ்சிட்டே வருதுங்க. அவ்வளோவா யாரும் செய்யறது கிடையாது. அதனால் அதை யாவப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வீடியோ. மண்டவெல்லாம் சேரு, சரிங்களா? மண்டவெல்லாம் சேரு. அதுக்கு என்ன எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. நம்ம ஈஸியாக கடைக்காரங்களை மாதிரி இல்லை, நம்ம வீட்டில் செஞ்சு எப்படி ஈஸியாக நல்லா சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இருக்குது, சரிங்களா? வாங்க பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இந்த அளவில் உளுந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூனு, ஒரு பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூனுங்க, 2 ஸ்பூனு இருக்குது. இந்த 2 அரிசியை ஊற வச்சு இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க, சரிங்களா? மிக்சியில் போட்டு எடுத்துக்கோங்க. நான் மிக்சியில் போட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு அளவு தெரியணுங்கிறக்காண்டி, உங்களுக்கு அளவு வேணுங்கிறக்காண்டி நான் எடுத்து வச்சுருக்கிறேன், சரிங்களா? உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். அடுத்து கடலை மாவுங்க. இதை இப்போ பசனிக்கலாம், சரிங்களா? இந்த 2ஐயும் போட்டு இப்போ பசனிக்கணும். லைட்டாக ஒரு 1/4 உப்பு போட்டுக்கோங்க. இது இனிப்புங்க. இது மண்டவளத்தோட போடுறது. இந்த மாவு இந்த சேவுக்காண்டி நான் லைட்டாக இவ்வளோ உப்பு தான், சரிங்களா? அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, அதனால தான், சரிங்களா? அடுத்து இந்த அரிசி மாவு ஊற்றிக்காங்க, சரி? அரிசி உளுந்து இது சரிசமமாக எடுக்கணும். எடுத்து அது கொஞ்சம் தண்ணி வேண்டாங்க. தண்ணி ஊற்றாமலேயும் இதிலே பசஞ்சு பாருங்கள், சரிங்களா? நம்ம இந்த கையிலேயே செஞ்சிடலாங்க, உருட்டிடலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால, அவங்க கடைகளுக்கு செய்கிற மாதிரி இருந்தோன்னா மிஷினில் புளியிடுவாங்க, சரிங்களா? நமக்கு வீட்டுக்கு கொஞ்சம் செய்கிறதுனால நமக்கு அது வேண்டாம். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக செய்கிறது எப்படி? அழிஞ்சு போன பொருளுங்க. இப்போ யாரும் அவ்வளோவா நானும் தேடி பார்க்குறேன், கிடைக்க மாட்டேங்குது, சரிங்களா? அதனால தான் சொல்கிறேன். வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொன்னால் முறுமுறுன்னு இருக்குங்க. அப்போ தான் பாலில், மண்டவெல்ல பாலில் நல்லா பிடிக்கும். அதனால் தாங்க அந்த மாதிரி ஆட் பண்ணுறது, சரிங்களா? அரிசி மாவு அந்த உளுந்து சேர்த்தா ரெண்டு மாதிரி. தண்ணி கூடிடக்கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? பத்தலைன்னா லைட்டாக தான் தொடிச்சுக்கணும், பார்த்துக்கணும். நீங்கள் பார்த்து லைட்டாக தான் தொடிச்சுக்கணும், பார்த்து பசையணும், சரிங்களா? நம்ம கையில் பிடிச்சி நல்லா ஊற்று அளவு இருந்தால் போதும். மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மாவு எடுத்துக்கிட்டு இங்கே வருங்க, இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, சரிங்களா? மாவை கொஞ்சம் எடுத்து பிச்சுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு இப்படியே ஊற்றிக்கலாங்க. இங்கே வருங்க, நமக்கு ஈஸியாக முடியும், ஈஸியாக, சரிங்களா? பார்த்தீங்களா? பாருங்க, எவ்வளோதான். இப்படித்தாங்க பாருங்கள், செஞ்சு போட்டுக்க பாருங்கள், சரியா? இப்படித்தாங்க. இதில் 2ஆக வெட்டிக்கலாம், சரிங்களா? பெருசாக வரும், இன்னும் கொஞ்சம் நீளமாக கூட எடுக்கலாம், தப்பு இல்லை. அவ்வளோதாங்க. அப்படி எல்லாம் எடுத்து போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா? எண்ணெய் ஊற்றாச்சு, சூடாகிட்டு இருக்குது. இங்கே வாங்க, சரி, நான் உருட்டினேன் பார்த்தீங்களா? உருட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க, சரிங்களா? எடுத்துகிட்டு இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இந்த ஒரு சைடில் பாவு ரெடி ஆகிட்டு வாங்க. பாவு கொஞ்சம் சுக்கு, ஏலக்காய் போட்டுக்கிறேங்க. போட்டு இது கொஞ்சம் லைட்டாக அப்படியே கட்டியாக வரணுங்க, சரிங்களா?
கட்டியாக பாவு வரணும். சரி, இந்த கட்டியாக வந்தால் தான் இதுக்கு இந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ரெடி ஆகட்டும். இப்போ இதை போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. ஒட்டாது, சூப்பராக இருக்கும். ஒட்டவே ஒட்டாதுங்க. வாசமாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பாவு பாருங்க, இந்த பாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க. நல்லா கம்பி பதத்தில் பார்த்தீங்களா? இந்த பதத்தில் பாவு இருக்கணும். சரிங்களா? பார்த்து வேலை செய்யுங்க. எல்லாமே சூடு, இந்த பாவெல்லாம் பற்றாமல். சரிங்களா? இப்போ இது இந்த அளவில் வரட்டுங்க. பார்த்திங்க, உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கலர் பார்த்தீங்களா? இதை அப்படியே போட்டுக்கோங்க. அப்படியே சூடாக போட்டுக்கோங்க. சூடாக போட்டுக்கிட்டா தான் நமக்கு அந்த இது வரும். சரிங்களா? நல்லபடி கலர் இட்டுக்கோங்க. சரிங்களா? இதாங்க மண்டவடை சேவு. சரிங்களா? சூப்பராக இருக்கும். மண்டவடை சேவு பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குங்க. அப்படியே காய வச்சு அப்படியே லேட் ஆகிட்டோன்னா இந்த பதத்தில் வந்துடுங்க. அதே வந்துடும். சரிங்களா? பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்த்தீங்களா? சூப்பர். இதெல்லாம் இப்போ இல்லைங்க. இதெல்லாம் இப்போ அழிஞ்சிட்டு வருதுன்னே சொல்லலாங்க. இந்த பண்டமெல்லாம், இந்த தீன் பண்டமெல்லாம் இப்போ அழிஞ்சிட்டு வருதுங்க. இந்த பண்டமெல்லாம் கிடைக்கிறது இல்லை. சரிங்களா? எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். சரிங்களா? அடுத்து இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். நம்ம சேனல் மறக்காதீங்க. தமிழ் கிரேக்கு. நன்றி. பாய்.